தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு விஷயங்கள் சட்டபூர்வமாக செய்த சீமா தேர்தல் ஆணையத்திட்ட இந்த சின்னம் நாங்கள் ஒரு 5 தேர்தலை சந்திச்சிருக்கோம், சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலை. இந்த சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்கின்ற சட்டபூர்வமான கோரிக்கையை தேர்தல் ஆணையத்தில் வைக்கவில்லை. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, கொரோனா வந்துருச்சு, நான் தேர்தல் வேலையில் இருந்தேன், ஏதோ காரணம் சொல்கிறார். இது வல்ல காரணம். இந்த வேலையை பார்ப்பதற்கு ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாம் சீமானுக்கு பணம் பண்ணுவது மட்டும்தான் நோக்கமே தவிர யாரையும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவது நோக்கம் அல்ல. நீ வெளியேறும் கூட அப்படிதான் சொல்லிட்டு போறாங்க, பாத்தீங்களா? ஆமா, வேலுமணி 10 சீட்டு தரங்கிறார், எம்எல்ஏ சீட், பணம் 100 கோடி ரூபா தரங்கிறார். என்கிட்ட எல்லாம் ஜெயிச்சா எவனும் இருக்க மாட்டான், எல்லாம் கிளம்பி போயிடுவான் எம்எல்ஏ, எனக்கு பணத்தை மட்டும் கொடுன்னு வாங்கிக்கிறார். இது சீமானோடு இருந்து அதிமுகவோடு பேரம் பேசி 2 பேருக்குமான மீடியேட்டராக இருந்த ஒருவர் சொன்ன செய்தி எக்ஸ்போஸ் ஆயிடுவார். இல்லை அவ்வளோ இல்லை சார், ஒரு 1000 கோடி வச்சிருக்காருன்றீங்க, பல கோடி ரூபா அவருக்கு வருது, ஒவ்வொருத்தரும் கொடுக்குறாங்கன்றீங்க. ஆனால் ரோடாக போய் கத்துறாரு, மீட்டிங் போடுறாரு, பேசுகிறாரு, மக்கள்கிட்ட அவ்வளோ பேசுகிறாரு. ஆனாலும் அவர் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது ஏற்றுக்கிற மாதிரி இல்லையா சார்? இல்லை, நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறக்க நான் குற்றச்சாட்டு சொல்ல, ஏற்றுக்காமல் போனாலும் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். இல்லை, இந்த பிரச்சனையில் பாஜக உள்ளே இருக்குது, பாஜகவினால தான் அவர் சின்னமே பறிபோச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இது ஒரு பேர் தெரியாத கட்சி இப்போ செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க, நீங்கள் எங்களோட கூட்டணியில் சேர்ந்துங்கன்னு சொல்லி சீமான்ட்ட கேட்குறாங்க. இதுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதா? பாஜகவுக்கும் சீமானுடைய சின்னம் பறி போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது நீங்கள் சீமான் கட்சியிலேயே உள்ள மிக முக்கியமான நபர் சொன்ன தகவல். இல்லை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக, இப்போ பாஜகவையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன அரசியல்னு தெரியலை. அதிமுக, திமுக, பாஜக அப்படின்னு போட்டுட்டு அதர்ஸ் அப்படின்னு போட்டுடுறாங்க. நாங்கள் என்ன அதர்ஸா? நான் எத்தனை லட்சம் ஓட்டு வச்சுருக்கேன், என் பேரை ஏன் போட மாட்டேங்கிறீங்க? நான் என்ன தீண்டாமையா? உங்களுக்கு என்ன என் பேரையும் என் கட்சி பேரையும் சொல்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ தீண்டாமை அப்படின்னு சொல்லி ஒரு கோவப்படுறாரு இல்லையா? அது ஒரு நியாயமான விஷயம் தானே. நாம் தமிழரை பற்றி போடுறதே கிடையாது, நாம் தமிழர்னு ஒரு ஆப்ஷனே வைக்கிறது இல்லையே. இல்லை, அது கோமாளி கட்சின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டான். அப்போ பாண்டிச்சேரி சிறையில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இருந்தார். அப்போது ஒரு தமிழ் தேசிய தலைவன் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு போய் பார்த்தா, அப்போது சீமானுடைய எல்லா தகிடு தத்தங்கள் எல்லாம் தெரிஞ்சு புறமுதுகிட்டு, அதாவது பின்னங்கால் பிரடையில் முடிஞ்சு ஓடுறான்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி ஓடி வந்த பல பேர் நானும் வருவேன். பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சி சின்னம் முடக்கப்பட்டிருக்கு. இப்போ அது வேறு ஏதோ ஒரு சின்ன கட்சிக்கு கொடுத்துருக்காங்க, பாரதிய ஐக்கிய ஏதோ ஒரு பேர் வருது. அது தமிழ்நாட்டில் கூட இப்போ இன்றைக்கி செய்தியாளர்கள் சந்திப்பெல்லாம் நடந்துச்சு. அதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, அவங்க ஒரு திராவிட தெலுங்கு கட்சியோ 2 கட்சியை மெர்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க. எங்களோடு சீமான் கூட்டணியில் இருந்தால் அவங்களோட வேட்பாளர்களுக்கு நாங்கள் இந்த விவசாய சின்னத்தை ஒதுக்குறோம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த சென்னை ஏரியா ஃபுல்லாக ஒரு போஸ்டர்கள் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒட்டி ஒரு அனுதாபம் மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. எந்த சின்னம் ஒதுக்குனாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இந்த சின்னம் விஷயத்தில் உண்மையில் நடந்தது என்ன? இப்போ ஏதோ ஒரு கட்சி திடீர்னு தமிழ்நாட்டில் இருக்குது, அவங்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இவர் திடீர்னு போஸ்டர் அடித்து நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் போஸ்டர் அடித்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் சின்னம் என்னன்னு கூட ஒட்டல, சீமானின் சின்னம் என்னன்னு தான் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் இருக்கக்கூடிய அரசியல் என்னவா இருக்குது? இல்லை, சீமானை பொறுத்தவரை 2009 கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. நீங்கள் 2009 நாடாளுமன்ற தேர்தல், 2011 சட்டமன்ற தேர்தல், மீண்டும் 2014 நாடாளுமன்ற தேர்தல், 16 சட்டமன்ற தேர்தல், 19 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், இத்தனை தேர்தல்களை சந்தித்த கட்சி. இந்த கட்சி 5.5% வாக்கு வாங்கியிருக்கு. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு விஷயங்கள் சட்டபூர்வமாக செய்த சீமா தேர்தல் ஆணையத்திட்ட இந்த சின்னம் நாங்கள் ஒரு 5 தேர்தலை சந்திச்சிருக்கோம், சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலை.
இந்த சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்கின்ற சட்டபூர்வமான கோரிக்கையை தேர்தல் ஆணையத்தில் வைக்கவில்லை. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, கொரோனா வந்துருச்சு, நான் தேர்தல் வேலையில் இருந்தேன், ஏதோ காரணம் சொல்கிறார். இதுவல்ல காரணம். இந்த வேலையை பார்ப்பதற்கு ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாம் சீமாண்டு விலகி போயிட்டாங்க. நான் பேரெல்லாம் சொல்ல முடியும், ஆனால் அது எனக்கு நெருங்கிய நண்பர்கள். விருப்பம் இல்லை. ஆமாம் ஆமாம். நீங்கள் சோர்ஸ் எப்பவுமே காமிச்சு கொடுக்கூடாது. சரி சரி சரி. அதனால் இப்போ என்னன்னா, நீங்களும் சோர்ஸுக்கு வந்துட்டீங்களா? நீங்களும் சோர்ஸுக்கு வந்துட்டீங்க. சோர்ஸுக்கு தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போது இதில் கவனக்குறைவாக இருந்தது சீமான் தான். சீமானுக்கு பணம் பண்ணுவது மட்டும்தான் நோக்கமே தவிர யாரையும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவது நோக்கம் அல்ல. நீ வெளியேறும் போது அப்படிதான் சொல்லிட்டு போறாங்க, பாத்தீங்களா? ஆமா. நீ கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி ஒருத்தர் திமுக, ஒருத்தர் அதிமுக. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 50 கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி, எல்லாம் இதே புகார் தான். நீங்கள் 2021 வேலுமணி 10 சீட்டு தரங்கிறார், எம்எல்ஏ சீட், பணம் 100 கோடி ரூபா தரங்கிறார். என்கிட்ட எல்லாம் ஜெயிச்சா எவனும் இருக்க மாட்டான், எல்லாம் கிளம்பி போயிடுவான் எம்எல்ஏ, எனக்கு பணத்தை மட்டும் கொடுன்னு வாங்கிக்கிறார். இது சீமானோடு இருந்து அதிமுகவோடு பேரம் பேசி 2 பேருக்குமான மீடியேட்டராக இருந்த ஒருவர் சொன்ன செய்தி. அப்போது சீமானுக்கு நோக்கம் இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய தேவையில்லை. ஒரு கட்சியே இருக்கணும், அவ்வளோதான். தேர்தல் பணம் கூட்டும். 25 கோடி ரூபாய்க்கு ஈஸியாக பங்களா வாங்கிட்டார். ஒரு 1000 கோடி ரூபா அவர்கிட்ட பணம் இருக்கு. 1000 கோடி ரூபா பணம் இருக்கு. 5 கோடி ரூபா நீங்கள் இப்போ 2009-10 ஆரம்பித்த கட்சி இப்போ 15 வருஷம் ஆச்சு, 16 வருஷம். அவர்கிட்ட 1000 கோடி இருக்குன்னா அந்த சின்னத்தை வாங்கிடலாமே. அதாவது அவருக்கு தேவையில்லை. நீங்கள் சார், அதாவது எப்படி 1000 கோடி கணக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஈழத்தமிழர்கள், இங்கே இருக்கிற தமிழர்கள், தொழிலதிபர்கள், பச்சைமுத்து, வைகுண்டராஜா மாதிரி தொழில்கள் 200 பேர் இப்போ அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவரோட தொடர்பில் இருக்காங்க. அதிமுக கட்சி அவரோட தொடர்பில் இருக்கு. வேலுமணி அவரோட தொடர்பில் இருக்கார். G2 பாலா அவரோட தொடர்பில் இருக்கார். நல்லா கேட்டுருக்கேன். 200 பேரையும் பட்டியல் வாசிக்க முடிச்சா 2 மணி நேரம் ஆயிடும். குறைந்தது 5 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? 100 பேர் 500 கோடி ரூபா, 200 பேர் 1000 கோடி. இதுதான் என்னுடைய கணக்கு. இங்கே கனடாவில் இருக்கிற பாபு, அவர் பெரிய ஹோட்டல் அதிபர் எங்கே கனடாவில். இப்படி பல, நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு 15 வருஷம் இருந்தால் ஒரு 200 பேர் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துடுவோம், தொழிலதிபர்கள் உட்பட. ஏன்னா சட்டவிரோதமாக தொழில் செய்கிறவர்களை நீ பாதுகாக்கிற வேலை தான் அந்த கட்சிகள்லாம் பண்ணுது. இப்போ ஒரு குறிப்பாக நீங்கள் இப்போ வைகுண்டராஜ் இருக்கார், பிஆர்பி இருக்கார். பிஆர்பி கல்லை பூரா திருடி எக்ஸ்போர்ட் பண்ணிடுவார். வைகுண்டராஜா மணலை பூரா திருடி எக்ஸ்போர்ட் பண்ணிடுவார். கரிகால மண்ணை பூரா சவுடு மண்ணை பூரா வித்துட்டு இருக்கார் இல்லையா, மணல் மாஃபியா. சேகர் ரெட்டி இருக்கார், மணல் ரத்தனம் இருக்கார். நான் சொல்ல 200 பேர் வந்துடுவாங்க உங்களுக்கு. ராமச்சந்திரன் இருக்கார், கேசி பழனிசாமி இருக்காரு, ஆறுமுகசாமி, எல்லாம் மணல் திருடர்கள். எல்லாம் 1000 கோடி 2000 கோடி. சேகர் ரெட்டி 5000 கோடி ரூபா வச்சிருக்காரு. இன்கம் டேக்ஸ் 4000 கோடி ஃபைன் போட்டிருக்கு. யார் மேலே? சேகர் ரெட்டி மேலே. அப்போ என்னுடைய நாம் தமிழர் தொண்டெல்லாம் திரட்டிட்டு வந்து இந்த மணல் திருடுறதை நான் நிறுத்திடுவேன் அறிக்கை விட்டீங்கன்னா, ஒரு 58 குவாரியில் இப்போ மணல் திருடிட்டு இருக்காங்க கடிகால. திமுகவே திருட சொல்லுது, துரைமுருகன் தான் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இப்போ தேர்தல் ஃபண்டு அதுதான். அங்கே போய் தகராறு பண்ணிங்கன்னா, எப்போ வந்துடாத 5 கோடி தந்துடுறேன். அப்போது 1000 கோடி ரூபா ஓகேவா? இதுக்கு தான் அவர் கட்சி வச்சிருக்காரே தவிர, கட்சி விட்டு ஏன் எல்லாம் வெளியேறா எவனையுமே அவர் வச்சுக்கிறதே இல்லையே. நீங்கள் அவர் இப்போ நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர்னு ஆரம்பித்தது 2009 ஆரம்பித்த ஒருத்தர் நீ கூட இருக்காங்களா? இல்லை. ஏன் இல்லை? ஏன் இப்படி என்ன முரண்பாடு? இவருக்கு பணம் வசூல் பண்ணுறது தான் நோக்கமே தவிர வேறு எந்த நோக்கம் இல்லை. அப்போது அரசியலுக்கு வர்றவன் அதுக்காக வருவான். திமுக அதிமுக ஏமாற்றுக்காரன். நாம் தமிழர் தமிழ் தேசிய அரசியலை, புலி அரசியலை கையில் எடுக்குது, தியாகம் பண்ணலாம், இந்த தமிழனுக்கு நல்லது பண்ணலான்னு தான் வர்றான். ஆனால் இவருடைய நோக்கம், நீங்கள் தொண்டாமுத்தூரில் நிற்கிறாரு வேலுமணி, இவருக்கு சீமானுக்கு அதிமுக கூட்டணி சேர்றாரு. கூட்டணி வேண்டாம், பணத்தை கொடுன்னு பணத்தை வாங்கிக்கிறாரு. அப்போ வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு? தொண்டாமுத்தூரில் ஒரு நல்ல வேட்பாளர் போடணுமா இல்லையா, வேலுமணிக்கு எதிராக போடணுமா இல்லையா, என்ன பண்ணுறாரு? கோட்டமேட்டு இருக்கிற முஸ்லீமை கொண்டு போய் அங்கே தொண்டாமுத்தூரில் போடுறாரு. வகாப்புன்னு ஒரு முஸ்லீம் வேட்பாளர். நீங்கள் அது முழுக்க கவுண்டர் பெல்ட்டு. வகாப்புக்கு 5 ஓட்டு கூட கிடைக்காது. ஏன்? வேலுமணி ஜெயிக்கணும்.
ஏன்னா வேலுமணி பணம் வாங்கணுமா, அடிக்கடி எடப்பாடி கிட்ட பணம் வாங்கணும்னா வேலுமணி தான் கையை காமிப்பார். அப்போது இதுதான் சீமானுடைய அரசியல். இல்லை இப்போது அவர் ஒரு ஜெயிச்சாருன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு 10 சீட்டு அவர் ஜெயிக்கிறாருன்னா அவருக்குன்னு ஒரு சில இது கிடைக்கும் இல்லையா, அதுவே அவருக்கு ஒரு ப்ளஸ் தானே. அவர் ஏன் அப்படி பண்ணணும், இந்த மாதிரி காசு வாங்கணும்? ஜெயிச்சிட்டாருன்னா அவருக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிரும், அவரும் வந்து எம்எல்ஏக்கள் அவருக்கும் இந்த மாதிரி சின்னம் கிடைச்சிரும். அதை விட இன்னும் அப்படியே உங்கள் வாதத்துக்கே வச்சா கூட இன்னும் நல்லா சம்பாதிக்கலாமே அவர், இன்னொரு 10 எம்எல்ஏக்கள் அவருடைய சேர்த்து. இல்லை, அது இவருடைய கட்டுப்பாட்டில் வரமாட்டான். இவர் பண்ணுற ஏமாத்து வேலைக்கெல்லாம் அவன் இருக்க மாட்டாங்க, எக்ஸ்போஸ் ஆயிடுவார். இல்லை அவ்வளோ இல்லை சார், ஒரு 1000 கோடி வச்சிருக்காருன்றீங்க, பல கோடி ரூபாய் அவருக்கு வருது, ஒவ்வொருத்தரும் கொடுக்குறாங்கன்றீங்க. ஆனால் ரோடாக போய் கத்துறாரு, மீட்டிங் போடுறாரு, பேசுகிறாரு, மக்கள்கிட்ட அவ்வளோ பேசுகிறாரு. ஆனாலும் வந்து அவர் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது ஏற்றுக்கிற மாதிரி இல்லையா சார்? இல்லை, நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறக்க நான் குற்றச்சாட்டு சொல்ல, ஏற்றுக்காமல் போனாலும் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து செய்தியின் அடிப்படையில் இவர்கிட்ட 1000 கோடி ரூபாய் இருக்குங்கிறது எந்த இடத்துல வேணால் நான் சொல்ல முடியும், நான் நிரூபிக்க முடியும், ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும். அப்போது இதுதான் இவர். இப்போ வீரமணிகிட்ட ஒரு 10,000 கோடி இருக்குது, ஆனால் அவர் கட்சியை திராவிட இயக்கத்தை டெவலப்பே பண்ண மாட்டார். ஒரு திராவிட இயக்கத்துக்கு, பெரியார் இயக்கத்துக்கு ஒரு டிவி ஆரம்பிக்கலாம், ஒரு தினசரி பத்திரிக்கை ஆரம்பிக்கலாம், ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கலாம், எதையுமே ஆரம்பிக்க மாட்டார். கேட்டால் காசே இல்லைங்க. இப்போ நீங்கள் சொல்கிற கதை தான். சீமா அங்கிட்ட காசு இருந்தால் ஏங்க வீதியாக கத்துறாரு, வீரமணி கத்தா எல்லா உரிமை கத்துறாரு. பெரியார் ட்ரஸ்ட்டில் எவ்வளோ சொத்து இருக்குது? 10,000 கோடி இருக்குது. அப்படியே அடக்காத்து யார் கொடுக்க போகிறாரு? வீரமணி மகன் அன்புராஜ் கொடுக்க போகிறார். இதே கதை தான் சீமா கதை. அப்போ இவர்களுக்கெல்லாம் அரசியல் பண்ணால் சார், நீங்கள் ஒரு விஷயம், பெரியார் மறைந்ததுக்கு பிறகு வீரமணி என்ன தெரியுமா பண்ணார்? கோவை ராமகிருஷ்ணன் வெளியே வட்டி விட்டார். குளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணனை, இவர் விடுதலை ராஜேந்திரன், ஆனூர் ஜெகதீஷை, திருவாரூர் தங்கராசு, இப்படி பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. யார் நீங்கள் கேட்குறீங்களா கேள்வி? ஏங்க அவனுங்களாம் வச்சா பெரிய கட்சியாக இருக்குல்ல, பெரிய அரசியல் அமைப்பாக இருக்கும்ல, அப்படி ஏன் வெளியே அனுப்பி விட்றாரு? இவன் நம்ம கள்ள வேலைக்கே ஒத்துக்க மாட்டான், கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான், பிரச்சனை பண்ணுவான், ஆர்ப்பாட்டம் பண்ணுவான், கூட்டம் போடுவான், கும்பலை சேர்த்துவான், கோர்ட்டுக்கு போவான். அனுப்பிச்சி விட்டா இங்கே எதிர்ப்பே ஆள் இருக்காது. இதே ஸ்டைல் தான் சீமா ஸ்டைல். இல்லை, இந்த பிரச்சனையில் வந்து பாஜக வந்து உள்ளே இருக்குது, பாஜகவினால தான் அவர் வந்து சின்னமே பறிபோச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இது ஒரு பேர் தெரியாத கட்சி இப்போ வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எங்களோட கூட்டணியில் சேர்ந்துங்கன்னு சொல்லி சீமான்ட்ட கேட்குறாங்க. இதுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதா? பாஜகவுக்கும் சீமானுடைய சின்னம் பறி போனதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அது நீங்கள் சீமான் கட்சியிலேயே உள்ள மிக முக்கியமான நபர் சொன்ன தகவல். இந்த சின்னத்தை காப்பாற்றுவதற்கு டெல்லியில் போய் அவரே சொல்கிறாரு, எனக்கு மழை வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு, புயல் வந்துருச்சு, சுனாமி வந்துருச்சு, கொரோனா வந்துருச்சு, அதெல்லாம் டெல்லி சொன்னாரா இல்லையா? சொன்னார். அதான் ரீசன். ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டு ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்து டெல்லியில் போய் இது எனக்கு பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பான். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, அதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் இல்லை. அவருக்கு வேறு என்ன நேரம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கட்சி வெளியே வந்தவங்க போய் கேளுங்க, சொல்லுவாங்க. கட்சியை காப்பாற்றணும், லட்சியத்தை காப்பாற்றணும். அதாவது திமுக, அண்ணா திமுக பூராமல் மீட்டிங் போட்டால் என்ன பண்ணுறான்? லாரியில் ஆளை பிடிச்சி கொண்டு உட்காரான். இவன் பேசிகிட்டு இருக்கும், அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கான், புரோட்டா சாப்பிட்றான். இப்போ இதை தாண்டி அரசியல் பேசுவதற்கு தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு 25 வருஷம் ஆளே இல்லை. இந்த அரசியலை சீமா பேசுகிறார், அதனால் மக்கள் கேட்குறான். அவனுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியுது. நல்லா கத்தி பேசுகிறாரு, அப்படி நடிப்பார். சினிமா நடிகர் தானே, கையை முறுக்குவார், குத்துவார், சிரிப்பார், அழுவார். நீ சினிமா ஷூட்டிங் கேமரா இருக்கும் எப்படி எடுப்பாங்க, அதே போல் நடிப்பார். இதை மக்கள் நம்புகிறான். இதுதான் அவருடைய வியாபாரம், அரசியல் வியாபாரம் ஓடுது. இல்லை, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக, இப்போ பாஜகவையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன அரசியல்னு தெரியலை. அதிமுக, திமுக, பாஜக அப்படின்னு போட்டுட்டு அதர்ஸ் அப்படின்னு போட்டுடுறாங்க. நாங்கள் என்ன அதர்ஸா? நான் எத்தனை லட்சம் ஓட்டு வச்சுருக்கேன், என் பேரை ஏன் போட மாட்டேங்கிறீங்க? நான் என்ன தீண்டாமையா? உங்களுக்கு என்ன என் பேரையும் என் கட்சி பேரையும் சொல்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ தீண்டாமை அப்படின்னு சொல்லி ஒரு கோவப்படுறாரு இல்லையா? அது ஒரு நியாயமான விஷயம் தானே. நாம் தமிழரை பற்றி போடுறதே கிடையாது, நாம் தமிழர்னு ஒரு ஆப்ஷனே வைக்கிறது இல்லையே. இல்லை, அது கோமாளி கட்சின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டான். நீங்கள் கமலஹாசன் 4% ஓட்டு வாங்கினார், டிடிவி தினகரன் 4% ஓட்டு வாங்கினார். இதெல்லாம் இப்போ எங்கே போச்சு? நீங்கள் ஒன்று பாஜகவுக்கு போச்சு, இன்னொன்று திமுகவுக்கு போச்சு. விஜயகாந்த் இருக்கும்போது 14% ஓட்டு. இல்லை, என்ன ஆச்சு? இல்லை, மக்கள் வெளியேறிட்டான். மக்கள்
வெளியேறிட்டான். அதே கதை தான் இவர் கதை. நீங்கள் இல்லை, இது ஒரு சதி மாதிரி இல்லையா? ஒரு வளர்ச்சி வந்துகிட்டு இருக்காரு. ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரியே 2009 ஒரு வளர்ச்சியில் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3வது பெரிய கட்சின்ற அளவுக்கு அவர் 2021 தேர்தலில் வாக்குகளை வாங்குறாரு. இப்போ திடீர்னு சின்ன இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வரும்போது அவரை ஒரு முடக்குறாங்கன்ற ஒரு சந்தேகம் வரவே இல்லையா பாண்டியன் சார்? இல்லை, ஏன்னா நானும் சீமா அருகிலே இருந்தவன், தூரமாயெல்லாம் இல்லை, பக்கத்திலே இருந்தது. 2009க்கு முன்னாடி நானும் சீமான நீங்கள் நெருக்கத்திலிருந்து பார்த்தவன். அவர் 2009 பாண்டிச்சேரி சிறையில் அடைபட்டு கிடந்த பொழுது சிறைக்கெல்லாம் போயிருக்காரா சார்? சிறை, ஆமாம், அது சிறையில் இருந்தார், என்எஸ்ஏயில் இருந்தார். ஓகே. அப்போது நான் பாண்டிச்சேரி சிறையிலேயே போய் பார்த்தவன். நான் வன்னியரசு, விடுதலை சிறுத்தைகள் துணைப்பூச்சி வன்னியரசு, தமிழன் தொலைக்காட்சி உரிமையாளர் கலை கூட்டுதையும், இப்படி 3-4 பேர் போய் சீமான ஒரு தமிழ் தேசிய தலைவன் ஜெயிலில் கிடந்து வாடுறானே, அவனை வெளியெடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக பாண்டிச்சேரி சிறை வாசல்லே போய் பார்த்தவன். 4 சாட்சி வேற சொல்லிட்டேன். யார் போய் பார்த்தோம். என்ன, எதுக்காக ஜெயிலுக்கு போனார்? என்ன காரணம் சிறைச்சாலைக்கு போகிறதுக்கு? எதுக்காக சிறைச்சாலைக்கு போனார்னா விடுதலை புலிகளை ஆதரித்து பேசினார். ஓகே ஓகே. அதுக்காக சிறையில் கிடந்தார். நீங்கள் மதுரை சிறையிலையும் கிடந்தார், பாண்டிச்சேரி சிறையிலையும் கிடந்தார். அப்போ பாண்டிச்சேரி சிறையில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இருந்தார். அப்போது ஒரு தமிழ் தேசிய தலைவன் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு போய் பார்த்தா, அப்போது சீமானுடைய எல்லா தகிடு தத்தங்கள் எல்லாம் தெரிஞ்சு புறமுதுகிட்டு, அதாவது பின்னங்கால் பிரடையில் முடிஞ்சு ஓடுறான்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி ஓடி வந்த பல பேர் நானும் வருவேன். எல்லாம் வேஷம், எல்லாம் நடிப்பு, எல்லாம் மோசம். எப்போ தெரிஞ்சது அதெல்லாம்? எப்போ தெரிஞ்சது? எல்லாம் ஒரு வருஷம் தெரிஞ்சு போச்சு. ஒரே வருஷம் தெரிஞ்சு போச்சு. கெட்டிக்காரன் புழுகு 8 நாள் தான். நம்மளை முதல்ல பல கெட்டிக்காரனை பார்த்து தப்பிச்சு வந்துட்டோம். அதனால் இந்த கெட்டிக்காரன் புழுகு 8 நாள். கல்யாண சுந்தர், ராஜீவ்காந்திலாம் தெரிஞ்சுக்க ரொம்ப நாளாகி போச்சு. வெற்றி மாறா அவன் ஆட்டம் போட்டா எல்லாம் இப்போ தான் வந்தாங்க. நானெல்லாம் எப்போ கிளம்பிட்டேன். இது சேராதையா, இந்த 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 கப்பல் கண்டிப்பாக முங்கி போயிடும், இது கரையேறாதுன்னு தெரிஞ்சப்போ இதுதான் சீமானுடைய அரசியல். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.